ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி ஒரு அருமையான சேனக்கிழங்கு வறுவல். இதை வந்து சென்னையில் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன கிழங்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு தண்ணி வச்சு அதை கொதிக்க விட்டுட்டு நம்ம சேனக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு சைஸாக வெட்டிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் சேனக்கிழங்கு போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 70-75% மட்டும் வேக வச்சா போதும். ரொம்ப வேக வச்சிங்கன்னா மசாலா போடும்போது உடஞ்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். சேனக்கிழங்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது வந்து அரிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வறுக்கும்போது லைட்டாக புளி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஆற வச்சு இந்த அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளும், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு புளியமுத்து சைஸ் அளவு புளியை கரைச்சி அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து அந்த மசாலாவை நான் அந்த அளவுக்கு பெரட்டிட்டு இப்போது அந்த கிழங்கையும் வந்து மசாலாவோடு சேர்த்து பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நான் ஒரு வீடியோ பார்த்து தான் இந்த மாதிரி போட்டேன். நான் இல்லைனா வெறும் மிளகாத்தூள் போட்டு தான் வறுப்பேன். இப்போது ஒரு தவா எடுத்து வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா திட்டமாக சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். நம்ம மீன் வறுக்கிற மாதிரி தான் நல்லா வறுத்துட்டு மீனை விடையும் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக மணமாக இருந்துச்சு. உடம்புக்குமே அவ்வளோ ஆரோக்கியமானது, சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், முறுமுறுன்னு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்களும் இது மாதிரி செய்து வச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.